ஆட்சியில் பங்கு முழக்கம் மாறுகிறதா கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிற கேள்வி இன்னமும் இருக்கு. ஏன்னா தேர்தல் வரைக்கும் எதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது. அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரியும், நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அரசியல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த நகர்வு நம்ம பார்க்குறோம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ராமதாஸ் பேச, அன்புமணி ராமதாஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் பேச, காங்கிரஸினுடைய பல தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவங்கலாம் அதே கருத்தையும் முன் வச்சுட்டு வராங்க. திமுகவுடைய 4 வாக்குகளை, திமுக விழக்கூடிய 4 வாக்குகளை ஒரு வாக்கு விசிக உடையது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருந்தார். இந்த நிலையில தான் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஏற்கனவே விஜய் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில அந்த கட்சியை நோக்கி காங்கிரஸ், பாமகவுடைய கட்சிகள் நகர்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இதுவரை தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் எல்லாமே நேரடியாக முதல்வர் கனவோடு தான் வருவாங்க. தனித்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தைரியத்தோட, ஒரு ஆர்வத்தோட களத்துக்கு வருவாங்க. கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின், கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்லி வராங்க. அதே நேரத்தில் அப்பப்போ கூட்டணியில் சில சலசலப்புகளும் ஏற்பட தொடங்கி இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் அப்படின்னு கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய கட்சிகள்லாம் சட்டமன்ற தேர்தலுக்கு கூடுதல் இடங்களை பெற வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க, வலியுறுத்திட்டு வராங்க. இதற்கிடையே தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற பேச்சு தமிழகத்தில் எழுந்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. ஆனால் தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உறுதிப்பட சொல்றாரு. இப்போ அதையே திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பேச ஆரம்பித்திருக்காங்க. பாமகவினுடைய 37வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அறிக்கை வெளியிட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 2026 தேர்தலில் நிச்சயம் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவோம், அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், திமுகவுக்கு 4 வாக்குகள், திமுக வாங்கக்கூடிய வாக்குகளில் 4 பிரிவு அப்படின்னா ஒவ்வொரு 4 வாக்குகளையும் ஒரு வாக்கு விசிகாவுடைய வாக்குகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 தேர்தலில் நிச்சயம் திமுகவின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் விசிக தொடரும் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருந்தாலும் கூட வருகின்ற தேர்தலில் கூடுதல் இடங்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார் திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு பக்கம் தாவேக விஜய் என்ன சொல்றாரு, நாங்கள் எங்கள் கூட்டணி, நாங்கள் அமைக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுப்போம், எங்கள் கூட வரவங்களுக்கு எங்களுடைய ஆட்சியில் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் அதில் அவர்களுக்கு பங்கு கொடுப்போம் அப்படின்னு தாவேக சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விசிக ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ங்கிற எங்களுடைய கொள்கையாக இருக்குது, முழக்கமாக இருக்குது. ஆனால் அது இப்போது காலம் கனிவெளி அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் மத்தியில் மட்டும் திமுக ஆட்சியில் பங்கு வாங்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாநிலத்தில் திமுகவுடைய ஆட்சியில் பங்கு வேண்டும், தமிழக அரசு திமுக அமைக்கக்கூடிய பட்சத்தில் அப்போ எங்களுக்கு பங்கு வேண்டும் அப்படிங்கிறது காங்கிரஸுடைய ஒரு நிலைப்பாடாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு நிலைப்பாடோடு தான் இருக்காங்கிறத பார்க்க முடியுது. மதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சலசலப்பு போயிட்டு இருக்கு. இப்படி இன்னும் திமுக தலைமையிலான கூட்டணிகள் வலுவாக இருக்கிறதா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இப்போ பாமக என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம், அதுதான் சரியான நடைமுறை, அதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கட்டும் அப்படின்னு பாமக சொல்லியிருக்காங்க. அப்போது பாமக விஜய் இப்போ வரைக்கும் எந்த கட்சி சொல்லியிருக்காங்க ஆட்சியில் பங்கு அப்படின்னா தாவேக மட்டும்தான். 2026 சட்டமன்ற தேர்தல் அவங்க புதுசாக களம் காண போகிறாங்க. முதல் முறையாக தேர்தல் களத்துக்குள்ளே வந்திருக்காங்க. முதல் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். அப்போது அவங்க ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாடோடு இருக்காங்க. அப்படின்னா ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய கட்சிகளை அவங்க விஜயோடு சேருவாங்களா, தாவேக்களை சேருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. எதுவாக இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்தை தான் நமக்கு தெரிய வரும், பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.